பிரபலம் திடீர்னு மரணம் அடைஞ்சது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேள்வியை ஆம்பளைங்க கிட்ட ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி KPS சரத் அவங்களுடைய மனைவி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. சீக்கிரமா கடினமான தண்டனை அவங்களுக்கு கொடுங்கன்னு ரஜினி அவர் சொல்லியிருக்காரு. இதனால எனக்கு விஜய் அவர் மேல ரொம்ப வருத்தம்னு பிரபலம் சொல்ல காரணம் என்ன, வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விமல் அவர் நடித்த காவல் அப்படிங்கிற படத்தை இயக்கிய இயக்குனர் நாகேந்திரன் அவரு மாரடைப்பால காலமாயிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்தே இந்த செய்தி ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. இந்த நிலையில இந்த செய்தியை கேள்விப்பட்ட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புள்ள நாகேந்திரன், அவர் இறந்த செய்தி என் நாளையே ரொம்பவே இருட்டடிச்சு விட்டு இருக்கு. நேற்று வரை நம்மோட இருந்தவர் இன்னைக்கு இல்லங்கிறத நம்பவே முடியல. நொடிகள் அப்படின்னா என்ன, நாட்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத காலம் வலியுறுத்துது. சகோதரனாகவும் நெருங்கிய நண்பனாகவும் இருந்த வரைக்கும் இழந்த வேதனை சொல்ல வார்த்தையே இல்ல. அவரோட குடும்பத்தினருக்கு இறைவன் ஆறுதல் வழங்கட்டும் அப்படின்னு, நாகேந்திரன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு அந்த பதிவுல அவர் பதிவிட்டிருந்தாரு. அதாவது இவரு விமல் அவரு நடிச்ச காவல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கல. புதிய வாய்ப்புகளும் அவருக்கு அதுக்கப்புறம் கிடைக்காம போயிருச்சு. ஆனா நல்ல திறமையானவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஆம்பளைங்க கிட்ட மட்டும் ஏன் இதை கேட்க மாட்டாங்க? குழந்தை விஷயத்துல வெளியில பண்றதை விட வீட்டுல பண்ற பிரஷர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. போற இடங்கள்ல எல்லாம் திரும்ப திரும்ப இதவே கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்றவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஃபேமிலி அவங்க எப்படி பிளான் பண்ணணும், எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் பத்தி கேட்கணும்னு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. சைக்கிள் மாதிரி லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம ஜெனரேஷன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கறத நிறுத்தணும் அப்படின்னு KPS சரத் அவருடைய மனைவி கிருத்திகா அவங்க பேசின விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினி அவரு இவங்களுக்கெல்லாம் கடினமான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை அவருடைய ரசிகர்கள் அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பஹல்காம்ல நடந்த ஒரு சம்பவம் எல்லாரையுமே ரொம்பவே வேதனைப்பட வச்சது. ரஜினி அவர் சமீபத்தில் பேசும்போது படப்பிடிப்பெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இதுதான் 2வது கால் ஷீட், ஜெயிலர் 2 படம் குறித்து அப்புறம் பேசினாரு. அதுக்கப்புறமா பஹல்காம் தாக்குதல் குறித்து கேள்வி எடுத்த பத்திரிகையாளர்கள் ரஜினி அவர்கள் கிட்ட கேட்ட சமயத்துல தீவிரவாத செயல் ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது, காஷ்மீர்ல இப்படியெல்லாம் இருந்தது ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது, இயற்கையான அமைதி திரும்பி இருக்கிறது எதிரிகளுக்கு பிடிக்கல, அதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவர் சொல்லியிருக்காருங்க. இதை பார்த்த ரசிகர்களும் 100% உண்மை அப்படின்னு சொல்லி அதிகமா சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில வினோதினி அவங்க சமீபத்துல பேசும்போது விஜய் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல கலைஞர்கள் அரசியலுக்கு வர்றதை நான் வரவேற்கிறேன், நீங்க எடுத்ததுமே கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லல, நீங்க தொண்டனா சமூக செயல்பாட்டாளரா வரலாம், இவர் எல்லாத்தையும் மீறி கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. ஒன்று அவருடைய கெரியர், அதுல கிடைக்கிற சம்பாத்தியத்தை விட்டுட்டு வர்றன்னு சொல்றாங்க. யாரும் அதுக்கப்புறம் ஒரு திட்டமிட்டு தான் வருவாங்க. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு 15 வருஷமா செயல்பட்டு தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை தியாகமா பார்க்காம மக்களுக்கு சேவை செய்யற கடமையா பார்க்கணும். சினிமாவில் நடிகர் விஜய் மீது இருக்கிற வருத்தம் என்னன்னா, அவர் மாதிரி ஒரு டான்சர் கிடையாது, மாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் காமெடி எல்லாம் அவர் மாதிரி பண்ணவே முடியாதுங்க, அதெல்லாம் விட்டுட்டு வந்ததுனால அவருடைய படங்களை இனி பார்க்க முடியாது அப்படின்னு வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.